எல்லா சபைகளும் கொஞ்சம் ஆவியினால உணர்ந்தா நிச்சயமாக ஒரு எழுப்புதல் ஏற்படும். எல்லாம் முகம் குப்புற விழுவாங்க. 50 வருஷமா நம்ம என்ன பண்ணிட்டோம்? இயேசுடைய சபையை பொய்யான சுவிசேஷத்தை சொல்லி பொய் வாக்கு தத்தங்களை கொடுத்து அந்நியர்களை சபைக்குள்ள விட்டுட்டு அவங்களுக்கு ஏற்றபடி ஆராதனை, டான்ஸு, கூத்து, பாட்டுன்னு சொல்லி அதுதான் சபைன்னு மாற்றி வச்சுட்டோம். எல்லா இடத்துலையும் சபைனாவே என்னன்னு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. வாரத்தில் போயிட்டு வர்றது சபை. ஓநாய் ஆட்டின் தோலை போட்டுக்கிட்டு ஓநாய்கள் வந்து ஆடுகளை போஷிக்கிற பதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சபைன்ற பேரில் வெறும் பணமும் பிஸ்னஸும் அங்கே போடுற அருவருப்பான மியூசிக்கும் பணத்தை கலெக்ட் பண்ணுற கூட்டமாக தான் மாறி இருக்கு. ஏசு சும்மா இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு சீர்திருத்தம் வரணுங்க நாட்டில். என்ன சீர்திருத்தம்? முதல்ல ஒரு சீர்திருத்தம் வேதம் மட்டுமேன்னு வந்துச்சு இல்லைங்களா? ஒருவேளை ஒரு சீர்திருத்தம் வரணும். சபை மட்டும்